back to my YouTube channel. So இன்னைக்கு ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஷார்ட்டாக ஜஸ்ட் கம்மி ரேஞ்சில் வாங்கின சம் ப்ராடக்ட்ஸ். ஸோ லோ ப்ரைஸில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் அதில் போட போகிறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் போட்டேன். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நான் எடுக்க போகிற ப்ராடக்ட் நான் இப்போ வாங்கியிருக்கேன் ரீசெண்டாக. இன்சைட்டோட HD ஹை டெஃபினேஷன் ஃபேஸ் ப்ரைமர். இதில் சம் லிட்டில் சம்கி பார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல. லைக் கேன் சி ஸ்லைட்லி சும்மா லைட்லி ப்ராடக்ட் இருக்குது, லிட்டில் சம்கி இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் கையில் யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து மேலே ஒரு இது இல்லை, ஜஸ்ட் இது பம்ப் பண்ணோம், இப்படி பம்ப் பண்ணோம். ஷோ தெரியுதா உங்களுக்கு? லைக் இதாக இருக்குது பார்ட். ஸோ சிலிகான் பேஸ் ப்ரைமர் ஆக்சுவலி இது. இதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். நான் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிடுறேன். நான் இதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஆனால் கையில் நான் வாங்கின ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ வாங்கி வந்து நான் கையில் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே ஃபைன் லைன்ஸை வந்து நல்லாவே ஹைட் பண்ணுது. நல்ல ஒரு சிலிகான் பேஸ் ப்ரைமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. இதோட கிளிட்டர் சம்கி பார்ட்டிகல்ஸ் நான் ஆக்சுவலி நிறையா ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுவேன். கம்மியாக யூஸ் பண்ண மாட்டேன், குவான்டிட்டியில் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நெக் பார்ட்டுக்கு ஏரியாவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம், நான் முடிவு வந்து ஜஸ்ட் ஒன்றை போட்டுட்டேன். மேக்கப் போடுறதுல ஈஸியாக இருக்கும் அதுக்காக. தென் நான் அப்ளை. ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து டேஸ்லர், ஐடெக்ஸ் டேஸ்லரோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக். ஸோ இன்னும் நான் இதை ஓப்பனே பண்ணல, இந்த ரேப்பர் இப்போ தான் நான் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்லையும் நீங்கள் மேக்கப் பண்ணலாம், ஜஸ்ட்டு சிம்பிள் லுக்கு. ஸோ இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் என் ஸ்கின்னோட ஒரு டோன் லைட்டர் தான் எடுத்திருக்கேன். தெரியுதா எங்கே தெரியல, ஐ டோன்ட் நோ. ஸோ ஸ்லைட்லி ஸ்மெல் இருக்கும். ரொம்ப ஹெவி ஸ்மெல் இல்லை. இது ரொம்ப இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஹெவியும் இல்லை, ரொம்ப லைட் வெயிட். டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன். இது நான் எனக்காக வாங்கினது. ஸோ நான் டேரெக்டாகவே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரைடலுக்கு வாங்குறதா இருந்தால் அந்த ப்ராடக்ட் என்றைக்குமே டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. அது கொஞ்சோண்டு ஸ்பெட்டுலாக எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு, ஸோ இதை நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு நான் லுக் லைக் அ காஸ்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்விஸ்ட் த ப்ராடக்ட். இட் கேன் பி கம். ஆக்சுவலி இது கை வச்சு நல்லாவே பிளெண்ட் ஆகுது. நான் இது எதிர்பார்க்கல, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் ஸ்பாஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன். சரி ஓகே ஸ்பாஞ்ச் எடுத்து பிளெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இது கை வச்சு ரொம்ப ஈஸி வேல பிளெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கு. லைக் ஓகே ஃபைன், ஒரு சிம்பிள் லுக்காக இது போதும். ஆனால் இது எவ்வளோ நேரம் தான் ஸ்டே பண்ணுது ஐ டோன்ட் நோ. யூ கேன் செக் திஸ். டிஃப்ரென்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை. ஓகே ரொம்ப ஸ்லைட்லி ஸ்கின்னு ஐ திங்க் எனக்கு வந்து ஏதோ ஐ புட் சம்திங்னு ஃபீலே ஆகல.
ரொம்ப லைட் வெயிட்டட், ஹெவியாகவும் இல்லை. இட்ஸ் வெரி லைட் வெயிட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஹை வெயிட்டட் ஃபவுண்டேஷன் பிடிக்காது. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கணும், போட்ட மாதிரியே தெரியக்கூடாது. ஸோ ஐடெக்ஸ் Dazzler இட் வாஸ் ஆசம். அதுக்கப்புறம் மேக்கப் போட்ட அப்புறம் நான் அதை வச்சு செட் பண்ண போகிறது இன்சைடோட போஸ்ட் பேக்கிங் பவுடர். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணல. ஸோ ஓப்பன் போட்டது கூட எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது காஸ்மெட்டிக்லாம் ஸோ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இருக்குது. இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு வாட்டர் போடணும். நான் அது வாட்டர் போட்டு நான் விரும்பலை. நான் நிறையா ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகும் போட்டோம்னா. ஸோ நான் ஜஸ்ட் டேப் பண்ணிக்கிறேன் on the product. Putting my face to set my foundation. நிஜமாகவே போஸ்ட் பண்ணிட்டா இருக்கேன். போஸ்ட் பண்ணிட்டா ஒர்க் பண்ணுது. ஓகே, இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படி வச்சுக்கலாம். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா மினிசோவில் வாங்குது. ஸோ ஜஸ்ட் put it back to close the lid of my inside for baking powder. Then I put it inside in the box. ஸோ இது நான் வாங்கினது லிட்டில் ஸ்டேவத்தில் வாங்கினேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணல. நான் நேரில் போய் வாங்குறது தான் ப்ரிஃபர் அதிகமாக பண்ணுவேன். ஆன்லைனில் வந்து நான் நாய்க்காலாம் வாங்குவேன். ஸோ ஆஃப்டர் தட் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நிஜமாகவே ரொம்ப வைட்டி ஆகிட்டு நான் செட் பண்ணிப்பேன். ஒன்றும் இஷ்யூ இல்லை. ரொம்ப ஒயிட் ஆனாலும் இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஒயிட் காட்டு. ஸோ இதை வந்து நான் செட் பண்ணிட்டு வரேன். ஆஃப்டர் ஹைலைட்டிங் அண்ட் பேக்கிங் பவுடர், ஃபவுண்டேஷன் அண்ட் எவ்ரிதிங், திஸ் ஃபினிஷ் லுக் லைக் தட். ஓகே, ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன்னா இன்சைடோட மேட் லிப்பிங்க். இதோட ஷேட் வந்து மேட் இன் இந்தியா. இதோட ஷேட் வந்து 04 கோகோ. ஆனால் கோகோ வந்து டார்க்காக இருக்கும். இந்த அந்தளவுக்கு டார்க் இல்லை. ஓகே ஃபைன். போடவே இல்லை. ஓகே, எந்த ப்ராடக்ட் போடுறதா இருந்தாலும் ஒரு மாய்ஸ்சரைசிங் பண்ணுறது நல்லது. இது கலர் சேஞ்சிங் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் நான். அதான் வீடியோவில் ஓப்பன் பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடி ஓப்பனே பண்ணல. சரி, you can see my like ரொம்ப டார்க் ஷேட் இல்லை. ஓகே, ஸோ அங்கேருந்து மேக்கப் போட்டு இங்கே வந்தாச்சு என் சைட்டுக்கு. இங்கே வந்தும் என் மேக்கப் ஸ்டில் ஆன் மை ஃபேஸ், இன்னும் ரிமூவ் ஆகலை. ஸோ நான் இவ்வளோ 20 நிமிஷம் தொடச்சி பார்த்துட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே.
and whole day I spent with this makeup and really it was awesome. நான் நினச்சேன் கொஞ்சமாவது க்ரே இதில் ஆயிருக்கும்னு நினச்சேன், பட் நோ க்ரே. என்ன கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போயிட்டு, ஆனால் என்ன நீங்கள் அதிகமாக ப்ரைமர் அதிகமாக யூஸ் பண்ணோம், அப்போது உங்கள் மேக்கப் வந்து கலையாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஃபைனல் லுக் இது தான். ஸோ எனக்கு டோட்டலாகவே போகல, முடி தான் ஒரு மாதிரி ஆகிட்டு போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். பட் இட் வாஸ் ஆல்சோ. தேங்க்யூ. So keep watching my videos and subscribe my channel. Thank you for all watching my YouTube channel. Thank you so much. My makeup still is on my face and I will love to say like this product is awesome. நான் 1 layer தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் பட் result still is good. Thank you so much. Bye.